யார் பசியோட வந்தாலும் சரி, அது மனிதனாகவும் இருக்கலாம், வேற ஜீவராசிகளாகவும் இருக்கலாம். அதை அலட்சியப்படுத்துறது பெரிய தவறு. என்ன நீ ஒரு கடவுளா பாவிச்ச, அதனாலதான் எனக்கு சாப்பாடு கொண்டு வந்த. ஆனா கடவுள் எல்லா இடத்திலையும் இருக்காரு, எல்லாருக்குள்ளயும் இருக்கிறாரு சுமித்ரா. எல்லா யுகத்திலும் தர்ம கிரந்தத்துல வெவ்வேறு வழிபாடுகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. சத்யுகத்துக்காக தவம், திரேதா யுகத்துக்காக ஞானம், துவாபர யுகத்துக்கு யாகம், அதோட கலியுகத்துக்கு தானம். அது மட்டும் இல்ல, தானத்திலேயே சிறந்த தானம் எது தெரியுமா? அன்னதானம். சாப்பாடு வழங்கணும். யார் வந்து சாப்பாடு கேட்டாலும், தேவைப்படுறவங்க எந்த ரூபத்துல வந்து கேட்டாலும், பலவீனமா இருக்கலாம், ஆதரவில்லாம இருக்கலாம், முதல்ல அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. இந்த உலகத்துல ஒருத்தர் பசியோட தவிச்சாலும் நானும் பசியோட தவிப்பேன். என் மேல அன்பு செலுத்துறீங்கன்னா, எனக்கு சேவை செய்ய விரும்புறீங்கன்னா